வணக்கம் அன்பு நண்பர்களே, பக்தர்களே, பரமத்தி வேலூரை சார்ந்த அனைத்து பொதுமக்களே, நமது பகுதியிலே இருக்கின்ற சுற்று வட்டாரத்தில் 25 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ள அனைத்து கிராம பொதுமக்களே, பக்த கோடிகளே, ஆன்மீக சார்ந்தவர்களே, மெய்யன்பர்களே, வணக்கம். உங்களுக்கு வணக்கம். இது நமது பரமத்தி வேலூர் காவிரி தற்பொழுது நீர் பெய்துவிட்ட காரணத்தினால் இந்த வருடம் கொஞ்சமாக நீர் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலே இன்று ஆடி 18 மோட்ச தீபம் விடுவதற்காக இன்னும் சில நேரத்தில் சிவாலயத்திலிருந்து மோட்ச தீபம் வந்து காவிரி ஆற்றில் விடுவார்கள். இதை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதேபோல் பாலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மோட்ச தீபத்தை பார்க்க வந்திருக்கிறார்கள். தயவுசெய்து பக்தர்களுக்கும் ஆன்மீக சான்றோர்களுக்கும் மெய்யர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த காவிரி ஆறு என்பது ஒரு புனிதமான நதி. இந்த காவிரி ஆற்றிலே நீங்கள் உபயோகிக்கின்ற துணிகளை விட்டும் நிறையாக துணி கிடைக்கின்றது ஆற்றிலே. அதேபோல் இந்த நெகிழி என்று சொல்லக்கூடிய பாலிதீன் பைகளையும் பாலிதீன் பேப்பர்களும் நிறையாக இந்த ஆற்றிலே விற்றிருக்கிறார்கள். இந்த காவிரிக்கரை என்பது அருகிலேயே வன்னிமரத்தடியில் விநாயகர் சிவாலயம், சிவாலயத்திற்கு நேர் மாயானம், மின்மாயானம், காசிக்கு நிகரான இப்படிப்பட்ட இந்த கரையில் இந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி குப்பைகளையும் நெகிழிகளையும் பாட்டல்களையும் அதேபோல் மது அருந்திவிட்டு பாட்டல்கள் அனைத்தும் உடைத்து செல்வது. மிக முக்கியமாக இந்த காவிரி ஆற்றில் நீர் வரும்போது தங்களுடைய பழைய கிழிந்த துணிகளையும் உடுத்தியிருந்த அழுக்கு துணிகளையும் ஆடைகளையும் விடுகிறார்கள். இது ஒரு தவறான பாவமான காரியமாகும். காவிரி தாய் என்பது நமக்கெல்லாம் நீர் வளங்களையும் நில வளங்களையும் நமக்கு சாப்பாடு போடுகின்ற ஒரு தாய். இந்த காவிரி தாயில் நம்மளுடைய பாவ அழுக்கு மூட்டைகளை துணிகளை விட்டோம் என்றால் அந்த பாவம் நமது தலைமுறையை பாதிக்கும். தயவுசெய்து எல்லா மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இனிமேல் இந்த காவிரி ஆற்றில் நீங்கள் யாரும் துணிகள் விட வேண்டாம். உங்களுடைய ஆடைகளை எங்கேயாவது குப்பை தொட்டியில் இங்கே தலையை சுற்றி அருகில் உள்ள ஒரே இடத்தில் போட்டால் அதை நகராட்சி சுத்தம் செய்வார்கள். காவிரி முழங்கால் அளவு தண்ணி இருக்கின்றது என்று இந்த மோட்ச தீபம் இத்தனாயிரம் மக்கள் கூடியிருக்கிறார்கள். பாலத்திலே அத்தனாயிரம் மக்கள் நின்று வேடிக்கை பார்க்க இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு நெகிழிகள், இவ்வளவு குப்பைகள், இவ்வளவு துணி ஆடைகள் இந்த தண்ணீரிலே விடும்போது நம்முடைய பாகம் போவென்று விடுகிறீர்கள். தயவுசெய்து இந்த தங்களுடைய ஆடைகளை காவிரி ஆற்றில் விடுவதையோ அல்லது நெகிழிகளை பயன்படுத்துவதையோ தயவுசெய்து எல்லோரும் குறைத்து கொண்டு இனிமேல் விட வேண்டாம் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் இந்த காவிரி தாயின் புனிதத்தை காக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுக்கும் நம்ம நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் இந்த காவிரி தாயின் வளங்கள் சிறப்பாக கிடைக்கும் என்று உங்களெல்லாம் மனதார உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து ஆடைகளை காவிரி ஆற்றில் விடாதீர்கள். இந்த காவிரிக்கரை என்பது காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம். எல்லோரும் ஒத்துழையுங்கள். நன்றாக எல்லோரும் வாழ வேண்டும். அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.